அஜித்குமாரின் மறைவுக்கு சாரி சொல்லிவிட்டால் போதுமா? தமிழக முதல்வர் நேரில் சென்றிருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். சிங்கார சென்னையின் அடிப்படை வசதிகளை எல்லாம் நாங்கள் மேம்படுத்தி விட்டோம் அப்படின்னு மார்த்தட்டி கொண்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் இதை போல ஒரு சாதாரண மழைக்கு கூட ஒரு மாணவர்கள் கூட பாதுகாப்பாக சாலையில் நடமாட முடியவில்லை என்றால் என்ன ஆட்சி நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏதோ எல்லோரும் நல்ல ஆட்சி நடப்பதை போல ஒரு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் இன்னைக்கு வீடு வீடா போறாரு, ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்றாரு. ஆனா அந்த வீட்டுக்கு போய் அந்த அம்மாட்ட கேட்டு டாஸ்மாக் கடை மூடுறேன்னு சொன்னீங்களே, மூடுனீங்களான்னு அந்த வீட்டு அம்மா கேட்டா என்ன செய்வாரு? 100 ரூபாய் கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன்னு சொன்னேமே, சொன்னீங்களே, கொடுத்தீங்களான்னு கேட்டா என்ன சொல்வாரு? அந்த வீட்டு தம்பி கல்வி கடன் நீக்கிறேன்னு சொன்னீங்களே, செய்யலையேன்னு கேட்டா இவர் என்ன சொல்லுவாரு? அதே மாதிரி மாசம் கரண்ட் ரீடிங்னு சொன்னீங்களே, எங்க பழைய பென்ஷன் எங்கன்னு அந்த வீட்டில் உள்ள பெரிய ஐயா கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஆக இவங்க எதையுமே சரியா செய்யல. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கூலி படையை வைத்து கொலை செய்வது அதிகரித்து வருகிறது. இந்த அளவுக்கு பத்திரிகை திறந்த பள்ளி மாணவனை கடத்துறாங்க, காணாம போன மாணவன் கொலை உள்ளப்பட்டு ரோட்ல வீசப்படுகிறார்கள், பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகிறார்கள் குழந்தைகள். ஆக எல்லா விதத்திலும் பாதுகாப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் ஓரணியில் தமிழ்நாடு, நாங்க எல்லாம் வீடு வீடா போவோம், 30% சேர்ப்பெல்லாம் என்னமெல்லாம் அது உங்களுக்கு உதவாது. மக்கள் எல்லோரும் பெருங்கோபத்தில் இருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக திராவிட மாடல் அரசு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அண்ணன் எடப்பாடி அவர்கள் மக்களை சந்திப்பதற்காக தமிழகம் முழுவதும் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்கிறார்கள். இதில் பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு பக்கபலமாக இருக்கும். ஆக வருங்காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்தில் வெற்றி பெறும் என்ற சூழ்நிலை நிலவுகிறது. வெறும் பிரச்சாரம் என்பது வாழ்க்கை அல்ல, வெறும் பிரச்சாரம் என்பது அரசியலும் அல்ல, ஆட்சியும் அல்ல. அப்படிதான் நடத்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு சரியான வாழ்க்கையை கொடுப்பதுதான் அரசாங்கம். ஆக இவங்க பிரச்சாரத்திலே இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்த தேர்தலை பற்றி தான் இவங்களுக்கு கவலை, மக்களை பற்றி கவலை இல்லை. 2026 பற்றி தான் கவலை, மக்களை பற்றி கவலை இல்லை. ஆனால் இவர்கள் கவலைப்பட்டாலும் இவங்களை கவலை அடைய செய்வதுதான் 2026 இருக்கும். வீடியோ எடுத்த தம்பிக்கு இன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தம்பி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, எனக்கு பாதுகாப்பை மட்டும் நான் கேட்கல,